அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். சென்னையில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு பேரணி நடத்துகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை அதிகரித்து தரணும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் ஆயுள் சிறைவாசிகளான இஸ்லாமிய கைதிகளை 26 பேரையும் விடுவிக்கணும். அதோட கூட சேர்த்து இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீட்டில் எவ்வளவு பலன் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரணி, அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் பல்வேறு தரப்பட்ட கட்சிகளும் இயக்கங்களும் கலந்துக்குது. அதில் தோழர் திருமுருகன் காந்தி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். கலைக்கப்படுமா திமுக ஆட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அந்த மேடையில் நடந்தது. அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொடர்ந்து அண்ணன் திருமாவும் தோழர் திருமுருகன் காந்தியும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலில், அரசியல் களத்தில் வலியுறுத்திக்கிட்டே வர ஒரு விஷயம்தான். இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க. அண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். முதல்ல அந்த பேரணிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா ஒரு 2 லைன்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடு இப்போ 3.5% இருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா 1947க்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு 16% இடஒதுக்கீடு இருந்துச்சு. 1947ல் ஓமந்தூரார் ஆட்சியில் அது 7% குறைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1954க்கு அப்புறம் காமராசர் ஆட்சி காலத்தில் அந்த 7% இடஒதுக்கீடும் நீக்கப்படுது. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களோட சிறுபான்மையினரோட தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகளுக்கு அடுத்து தொடர்ந்து அந்த போராட்டங்கள் நீடித்ததன் விளைவா 2008ல் கலைஞரோட ஆட்சியில் கலைஞரால் வழங்கப்படுது 3.5% சிறுபான்மையின இடஒதுக்கீடு, அதாவது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடும் முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு பயன்படலை. 2%க்கும் குறைவாக தான் இஸ்லாமியர்கள் அந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றிருக்காங்க. அதில் எவ்வளவு சதவீதம் உண்மையாகவே இஸ்லாமியர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை கொடுங்க. நீண்ட நாள் இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளாக இருக்கிற அந்த 26 பேரையும் விடுதலை செய்யுங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடை மறுபடியும் 7% உயர்த்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் எஸ்டிபிஐ கட்சி சென்னையில் பேரணி நடத்துனாங்க. தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வச்சு. பேரணிக்கு காரணம் இதுதான். அந்த மேடையில் தோழர் திருமுருகன் காந்தி என்ன பேசினார் அப்படின்னா, நாங்கள் இங்கே திமுக அரசை குற்றம் சாட்ட வரல, திமுகவை எதிரில் நிப்பாற்ற வேலையை செய்ய இங்கே நாங்கள் வரல. திமுக கிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், திமுக கிட்ட தான் நாங்கள் கேட்குறோம். சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிற திமுக அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிற திமுக அரசு, சமூக நீதி தளத்தில் பயணிக்கிற தமிழ்நாடுக்கு இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக போராட்டம் நடக்கிறதே ஒரு அவமானகரமான விஷயம்தான். போராட்டம் அறிவித்த உடனேயே அதுக்கான தீர்வை நோக்கி திமுக அரசு நகர்ந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரணியில் அதுக்கான வாய்ப்பா திமுகவே பங்கெடுத்துக்கிட்டு இந்த கோரிக்கையை வலுப்படுத்தி அதுக்கான வேலைகளை முன்னகர்த்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தோழர் திருமுருகன் காந்தி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் அவங்களோட விவகாரத்திலையும் தங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை மீறியும் 3 ஆண்டு ஆட்சி காலத்தை கடந்தும் இன்னமும் 26 ஆயுள் சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கும் மேல சிறையில கழிச்சும் அவங்க விடுவிக்கப்படாமல் இருக்காங்க. அதை குறித்தும் திமுக அரசு என்னன்னு கவனம் கொள்ளாமல் இருக்கிறது இது சமூக அநீதியான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு, எதற்காக திமுக அரசு தயங்குது? இன்னும் உங்க ஆட்சியை பாஜக பாசிச ஒன்றிய அரசு டெல்லிக்காரனுங்க ஆரிய பார்ப்பனியும் உங்க ஆட்சியை கலைச்சிடும் பயப்படுறீங்களா? இது மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது தமிழ்நாடு. நீங்க சமூக நீதி தளத்துல மக்கள் பக்கம் நின்று ஒரு வேலையை செய்யும் போது உங்க ஆட்சியின் மீது கை வச்சா மொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி திரண்டு நிற்கும். நீங்க மக்கள் பக்கம் நிற்கும் போது, சமூக நீதி தளத்துல பயணிக்கும் போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா போட்டு விட்டுச்சாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியை மிக முக்கியமா எழுப்பினார். பாஜக கார ஆட்சியில் அமர்றான், அவன் ஆட்சியில் அமர்ந்த உடனே அவன் இயக்கத்தை சேர்ந்தவன் எவையெல்லாம் பயங்கரவாத செயலை செஞ்சானோ, எவையெல்லாம் தீவிரவாத செயலை செஞ்சானோ, எவையெல்லாம் மிகப்பெரிய கலவரங்களையும் படுகொலைகளையும் நிகழ்த்தினானோ அவனை எல்லாம் வரிசையா ஒவ்வொருத்தரையா, ஒவ்வொரு கும்பலையா, ஒவ்வொரு மாநிலங்கள்ல எங்க இருந்தாலும் அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க சமீபத்தில் பில்கிஸ் பானு வழக்குல கொடூர கொலை காரணங்களான அந்த 10-11 பேரையும் விடுதலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அதை கண்டிச்சிச்சு. அது வேற. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அவங்க இயக்கத்தை சேர்ந்த நபர்கள், கொலை குற்றவாளிகள், பயங்கரவாதிகள், இந்துத்துவ பயங்கரவாதிகள் எல்லாரையும் சென்ற ஆட்சிகள்ல இல்ல வேற ஏதாவது சமயங்கள்ல உள்ள வைக்கப்பட்டிருந்தா அவங்களை எல்லாரையும் விடுதலை செய்யற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு.
நீங்க ஏன் சமூக நீதி தளத்திலிருந்து இஸ்லாமியர்களை விடுவிக்க ஏன் இவ்வளோ தயக்கப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம இயக்கவாதிகள் ஏன் இவ்வளோ மூர்க்கமா ஒடுக்கப்படுறாங்க? இயக்கவாதிகள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இயக்கவாதிகளால தான், அவர்களோட போராட்டத்தினால தான், அவங்களோட கலப்பணியினால தான் உங்களோட ஆட்சி அமைஞ்சிருக்கு. நீங்க ஏன் தயங்குறீங்க? உங்க ஆட்சி கலைக்கப்பட்டுரும் நினைக்கிறீங்களா? மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்ல, தமிழ்நாடு ஒன்று திரளும், ஒன்று திரண்டு உங்க பின்னாடி நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சார். இப்போ நம்ம டெல்லியே உதாரணமா எடுத்துக்கிட்டா கூட வெறும் ஊழலுக்கு எதிரான முழக்கம் அப்படிங்கிற முழக்கத்துல உருவான கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. அது ஒரு கொள்கை கிடையாது. கொள்கை இல்லாம வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், ஊழலுக்கு எதிரான முழக்கம் அப்படின்ற அந்த முழக்கத்தை வச்சு ஆட்சிங்கிறத வச்சு முன் வச்சு, வளர்ச்சிங்கிறத முன் வச்சு ஒரு ஆட்சி அமைச்ச கட்சி தான் ஆம் ஆத்மி. அப்படி ஆட்சி அமைச்சு கொள்கையினால இருகாத ஒரு கட்சியா ஆம் ஆத்மி கட்சி இருக்கும்போது, அந்த ஆட்சிக்கோ தலைமைக்கோ நெருக்கடி தரும்போது அங்க தொண்டர்கள் வெகுண்டெழல, போராட்ட வீதிக்கு வரல, போராட்ட களங்கள்ல இறங்கல, அந்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைக்கல, ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி தரல. ஆனா தமிழ்நாடு ஒருபோதும் அந்த மாதிரி இருக்காது. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியோ, அது போல முதலமைச்சரை கைது நடவடிக்கையோ, மக்கள் பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்க விடுதலை பண்ணிட்டீங்க, அந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் காட்டி உங்க ஆட்சிக்கு நெருக்கடி தராங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. உங்க கட்சி ஆதரிச்சவங்க, ஆதரிக்காதவங்கன்னு எல்லா தரப்பு மக்களும் வீதிக்கு இறங்கி உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க. ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியையும் நெருக்கத்தையும் கொடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை ரீதியிலான சமூக நீதி அடிப்படையிலான ஒரு ஆட்சிக்கு நெருக்கடியை டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எவனோ கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியில வேடிக்கை பார்த்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, ஜார்க்கண்ட்ல வேடிக்கை பார்த்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, மகாராஷ்டிராவில் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் முதிர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகம். அவங்களுக்கு எந்த சூழல்ல யார் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். உங்களுக்கு பக்க பலமா, பக்கத்துணையா தமிழ்நாடு என்றைக்குமே இருக்கு. நீங்க ஏன் சங்கிகளுக்கு வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிற கேள்வியை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வைக்குது. இப்போ அடுத்துக்கு வருவோம். இப்போ நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பியூட்டி அந்த ஸ்டேஜில் அந்த பேரணியில் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அதாவது கட்சி சார்பற்று இந்த கட்சியா அந்த கட்சியான்னு இல்லாம ஒரு மக்கள் பிரச்சனைக்கு, ஒரு சமூக நீதி பிரச்சனைக்கு களம் காண்ற விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கும், இல்லை இன்னமும் நடக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அதுதான் அந்த மேடையில் நடந்துச்சு. தோழர் வேல்முருகன் அதில் மிக முக்கிய பங்கெடுத்துக்கிட்டாரு, பேசினாரு. அது அந்த பேரணிக்கான அனுமதி வாங்கி தரதில் கூட மிக முக்கிய பங்காற்றினவர் தோழர் வேல்முருகன் மேலே ஏதாவது ஒரு விஷயத்தில் விமர்சனம் தான் நம்ம கண்டிப்பாக அதை விமர்சிக்கவும் தயாராக இருக்கோம். ஆனால் தோழர் வேல்முருகன் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில், இல்லை பொதுவாகவே அவர் சாதி கடந்து தமிழ் தேசிய சிந்தனையோட களத்தில் நிற்கக்கூடியவர். கட்சி பாரபட்சம் இல்லாம எப்பவுமே மக்களுக்கான கோரிக்கைக்கு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர். அப்படியாத்தான் இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டத்துக்கும் அவர் அங்க களத்தில் வந்து நிற்கிறார். அவர் அது மட்டும் இல்லாம கூடுதலா அங்க மேடையில பேசும்போது ஒரு வார்த்தையும் சொல்றாரு, எஸ்டிபிஐ கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவும் பேசத்தான் நான் அங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணார். யாருக்கு வரும் அந்த மனசு? நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. இங்க சமூகத்துல எல்லா விதமான இடங்கள்லயுமே நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லத்தான ஆள் வேணும். அது தனிப்பட்ட குடும்ப உறவுகளா இருக்கட்டும், இல்லை நட்பு ரீதியான வட்டமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படும் போது உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு தோளோடு தோள் கொடுக்கறதுக்கு, ஆறுதலா 2 வார்த்தை சொல்றதுக்கு ஆட்கள் வேணும்ல. அதை தோழர் வேல்முருகன் அங்க அதாவது சித்தாந்த ரீதியா, அரசியல் ரீதியா, எல்லா கொள்கை ரீதியா, சமூக நீதி தளத்துல உங்களுக்காக நான் இருக்கேன், நீங்க உங்களுக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக குரல் கொடுக்குறேன்னாரு. ரொம்பவே பாராட்ட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தோழர் வேல்முருகனோட செயல்பாடு அங்க இருந்துச்சு. பல்வேறு தரப்பட்ட நபர்கள் வந்து கட்சியை சார்ந்தவங்க, இயக்கத்தை சார்ந்தவங்க அங்க சமூக நீதி போராட்டத்துக்காக, கோரிக்கைக்காக அங்க வந்து களம் காண்டிருந்தாங்க. குறிப்பு, தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காரு, ஆளுங்கட்சி கூட்டணியில எம்எல்ஏவா இருக்காரு. இந்த விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு தோழர் திருமுருகன் காந்தியா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு வராங்க. நீங்க எந்த கட்சியா வேணா இருக்கலாம், எந்த கட்சியோட கூட்டணியா வேணா இருக்கலாம். கூட்டணி அப்படிங்கிறது, தேர்தல் அப்படிங்கிறது, கட்சி அரசியல் அப்படிங்கிறது அது அந்த வெற்றிக்காக இல்லை தேர்தல் நேரத்தில் கையாளப்படுற ஒரு உத்தி தானே தவிர, அது ஒரு உத்தி தானே தவிர
அதுவே கொள்கை ஆகாது அப்படிங்கிறார். அதனால நீங்க எந்த கூட்டணியில வேணா இருங்க, எந்த கட்சியில வேணா இருங்க, மக்கள் பிரச்சனைக்கு ஒன்று திரளுங்க. அதே தான் தோழர் திருமுருகன் காந்தியும் சொல்லுவாங்க. நீங்க எந்த கட்சியில வேணா இரு, எந்த கூட்டணியில வேணா இரு, யார் எங்களுக்கான மக்கள் பிரச்சனைக்கு மண்ணுக்கான பிரச்சனைக்கு வந்து முன்ன நிக்கிறீங்களோ உங்க கூட நாங்க நிற்போம் அப்படின்னு தோழர் திருமுருகன் காந்தி சொல்வார். மீத்தேன் பிரச்சனையா, ஈத்தேன் பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, ஈழத்தமிழர் பிரச்சனையா, இல்ல காவேரி நதிநீர் பிரச்சனையா, இல்ல நீட் தேர்வு பிரச்சனையா, கல்விக் கொள்கை பிரச்சனையா, இல்ல இந்தி மொழி திணிப்பு பிரச்சனையா, இப்படின்னு மாநில உரிமைக்காகவும் மண்ணுக்கான அரசியலுக்காகவும் மக்களுக்கான அரசியலுக்காகவும் நம்ம கட்சி பேதமின்றி ஒன்றிணைனோம். அங்க வந்து நான் இந்த கூட்டணி அந்த கூட்டணி, இந்த கட்சி இந்த இயக்கம் அப்படின்லாம் பார்க்க கூடாது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒன்னு சேர்ந்து நிற்போம் வாங்க அப்படிங்கிறதா அவங்களோட முழக்கம். நீ மற்ற தேர்தல் நேரத்தில் நீ என்ன வேணா பண்ணிக்க. தேர்தல் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், அது வந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் வரும், நாடாளுமன்ற தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல் வரும், இன்னும் சின்ன சின்ன தேர்தல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், இடைத்தேர்தல்கள் வரும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை வரும், 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், தேர்தல் வந்துகிட்டே தான் இருக்கும். தேர்தலுங்கிறது அரசியலை நிர்ணயிக்காது, மக்களுக்கான அரசியலை நிர்ணயிக்காது, மண்ணுக்கான அரசியலை நிர்ணயிக்காது. நாம மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களம் காணவும் வாங்க. கட்சி பேதமின்றி, மத பேதமின்றி, சாதி பேதமின்றி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒன்றிணைவோம் வாங்க அப்படிங்கிறத தான் தொடர்ந்து SDBI நடத்துகிற அந்த பேரணியிலிருந்தும் நாம அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இருபெரும் தலைவர்கள் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறதையும் நாம உற்று நோக்கி அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஒடுக்கப்படும் மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.